விஜயோட நேர்மையை பற்றி பார்ப்போம். 2012 விஜய் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறாரு. சரியா? வாங்கலாம், ஒரு செல்வந்தர் வாங்கலாம். வாங்கும்போது அதை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா இதற்கு உரிய என்ட்ரி டேக்ஸு, நுழைவு வரி, அதை வணிக வரித்துறையில் செலுத்திட்டு அந்த சலானை கொண்டு வாங்க, நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இது இயல்பா நடந்துச்சா இல்ல பிஜேபி டார்கெட் பண்றாங்களா சார்? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அதுபோல ஒவ்வொரு ஹைகோர்ட்லையும் இந்த டாக்ஸ் மேட்டர்களை விசாரிப்பதற்கென்று தனியாக ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. நான் முடிச்சுட்டு காஸ்ட் லிஸ்ட் காட்டுறேன். அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்படி ஆவரேஜாக 150-200 கேஸ் லிஸ்ட் ஆகும். வருமான வரித்துறையோடு வருமான வரி கட்டுபவர்கள் அத்தனை பேருக்குமே பிரச்சனை இருக்கிறது. நானும் கட்டுறேன், நீங்கள் கட்டுறீங்களா? எங்களுக்கு சின்ன லெவலில் பிரச்சனை இருக்கும். புரியுதா? அதிகபட்சம் எனக்கு சார் ஒரு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டீங்க சார், கம்மி பண்ணுங்க சார் போவேன், நான் ரீஃபண்ட் கொடுங்க சார் போவேன். ஒரு பெரிய ஸ்டார் அதிக அளவில் டிஸ்பியூட் வருது. நடிகர் விஜய் 80 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தி இருப்பதாகவும் அவரு அதிக வருமான வரி செலுத்திய பிரபலங்கள்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்காருன்னு ஃபார்ச்சூன் தெரிவிச்சிருக்கு. பட்டாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு.